நெல்லை குலவணிகர்புரம் பகுதிக்கு 11 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் அப்பகுதி அதிமுக மாமன்ற உறுப்பினருடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். நெல்லை பாளையங்கோட்டை குலவணிகர்புரம் 31வது வார்டு பகுதிக்கு கடந்த 3 மாதங்களாக சீராக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் மாமன்ற அதிமுக உறுப்பினர் அமுதா சுந்தர் தலைமையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருவனந்தபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. எந்த தீர்வு முடிவும் எனக்கு எடுத்து கொடுக்கல. அப்படி தண்ணி வந்தாலும் ஊடையில 2 நாளைக்கு வருது, சாக்கடை தண்ணி வாடை கலந்து வருது. அதனால நாங்கள் ரொம்ப எல்லாரும் எங்களோட ரொம்ப மக்களோட கஷ்டப்படுறோம். மேலே குளவணிங்கபுரம், காந்திபுரம், எனக்கு எல்லா பக்கமே தண்ணி வரல. மக்கள் வீட்டுக்கு பிரச்சனை பண்ண வந்துருந்தாங்க தண்ணி வரலன்னு சொல்லி. நான் எல்லா அதிகாரிகிட்டையும் பேசி பார்த்துட்டேன், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு வழி இல்லாமல் மக்கள் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு நான் ரோடு மறியலில் ஈடுபட்டிருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு தண்ணியே 3 மாதம் ஆச்சு. நாங்களும் தண்ணி பிடிக்க இல்லாமல் உப்பு தண்ணியை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. கேட்டிங்களா? எப்படியாவது நீங்கள் எங்கள் தெருவுக்கு தண்ணி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.